நெறைய பேர் வந்து காதுல வந்து எனக்கு சத்தம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தம் கேட்டுட்டே இருக்கு. நார்மலா ஒரு என்வாயர்ன்மென்ட்ல இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு மட்டும் ஒரு சத்தம் கேட்கும். சில பேத்துக்கு ஒரு காதுல மட்டும் இருக்கும். சில பேத்துக்கு 2 காதுலயும் இருக்கும். ஒருத்தவங்க சொல்லுவாங்க, எனக்கு வந்து காதுல வந்து மோட்டர் ஓடுற மாதிரி இருக்குன்னுவாங்க. சில பேர் வந்து எனக்கு வண்டு வந்து போற சத்தம் மாதிரி கேட்குது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து காதுல ஜவ்வுல ஓட்டை இருக்கு. அதனால வந்து காத்து போற மாதிரி ஒரு சத்தம் வருது. இந்த காதுல அந்த சத்தம் வர்றதுக்கு பேரு டினைட்டஸ். ஆனா இந்த டினைட்டஸ் ப்ராப்ளத்தோட சில பேருக்கு வந்து தல சுத்தல் ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா நரம்பு வந்து ரொம்ப வீக்கா இருக்கனால. சில பேருக்கு வந்து காதுல வந்து ஓட்டை இருக்கனால, ஜவ்வு வந்து உங்களுக்கு வீக்கா இருக்கனால, நமக்கு வந்து காதுல இருந்து சீல் வடியிற ப்ராப்ளமும் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தொந்தரவுகள் இருக்கும். இதுக்கேத்த மாதிரி கரெக்ட்டான மெடிசின்ஸ் ஹோமியோபதியில குடுக்கும்போது ரொம்ப நல்லா வந்து கம்மியாகுது தொந்தரவு. நம்மகிட்ட ஒரு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பேஷண்ட் சந்திரான்னு நம்ம பார்த்ததே கிடையாது. த்ரூ ஃபோன் தான் அவங்கள கான்டாக்ட் பண்ணி, அவங்க தொந்தரவெல்லாம் கேஸ் ஷீட்ஸ் எடுத்து, நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கேஸ் எடுத்து, நம்ம வந்து அவங்களுக்கு மெடிசின்ஸ் குடுத்தோம். நெக்ஸ்ட் மந்த் அவங்களே கால் பண்ணி 25 டேஸ்ல வந்து எனக்கு வந்து சரியாயிடுச்சு. கம்ப்ளீட்டா நின்றுச்சு. இப்ப எனக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்ல. அந்த சத்தம் வந்து நின்றுச்சுன்னு சொன்னாங்க. இத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி ஹோமியோபதியில இந்த சத்தம் வர்றதுக்கு, இரைச்சல் சவுண்டுக்கு, உங்களுக்கு வந்து இந்த காதுல வந்து ஜவ்வு வந்து வீக்கா இருக்கனால, நரம்பு வீக்கா இருக்கனால உங்களுக்கு தலை சுத்தல், இல்லன்னா ஜவ்வுல ஓட்டை இருக்கனால நீர் வடியுறது. இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா, ஹோமியோபதியில இது ரொம்ப நல்லா சரி பண்ண முடியுது. கண்டிப்பா நீங்களும் ஹோமியோபதி ட்ரை பண்ணி பாருங்க.